ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூர் ஆல் டூயிங் இட். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் வெரி லாங் கேப் நான் அந்த லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பட் ஸ்டில் என் ஃபேஸ் ஏன் இவ்வளோ இஷ்டக்கோணலாம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸ் அண்ட் மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொப்பை விழுந்துருச்சு, ஹெவியாகவே விழுந்துருச்சு. இது எப்படி குறைக்கிறதுன்னு நம்ம ஃபர்தராக அப்கமிங் டேஸில் பிளான் பண்ணி ஏதாவது ஒர்க் அவுட்ஸ் ஒரு டயட்டில் இறங்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் தொப்பை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டயட்ரி பிளான்ஸ் ஒர்க் அவுட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி ஷெடியூலில் ஃபாலோ பண்ணேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ட்டு ஏதாவது எஃபெக்டிவ் மெஷர்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஒரு ப்ராடக்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி நிறைய இடத்துல காமிச்சிது. அதாவது அவுட் ஆஃப் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லலாம் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிது. போத் யூடியூப் அண்ட் அதர் ஆன்லைன் சோர்ஸஸில். சரி போயிடுவோம், கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, ஈரோடாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்க கரண்ட்டு ப்ராப்ளம்க்கு இதுதான் ஒன்லி சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணலாம் ஆரம்பித்தாச்சு. லாஸ்ட் மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையிலே மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்ததும் சரி ஏன் நம்ம நேராக போய் பார்த்து நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் கிளம்பினோம். நான் இப்போது கரண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னதும் உங்கள் மைண்டுக்கு என்ன இஷ்யூ பாப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானே வந்து என்னோடய எண்ட்லேருந்து ரிவீல் பண்ணிடுறேன். என்னென்னா அந்த வார்னால் கேஸ் சிலிண்டர் இஷ்யூஸ் இருக்கிறதுனால சமையல் வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. இப்போ டொமஸ்டிக் ஒரு எண்டில் இருந்தாலும் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி வெளிய இடங்களில் அது பெரிய இஷ்யூவாகவே போயிட்டுருக்கு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா விறகடுப்பு வச்சு சமைக்கிறத பார்க்க முடியுது. விறகடுப்பு வச்சு சமைக்கிறது ஒரு சொல்யூஷன் அப்படின்னாலும் அது பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய புகை வருது, கண் எரிச்சல் அண்ட் அந்த பாத்திரம்லாம் தீப்பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு அது பெரிய டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. ஸோ நம்ம அதனால தான் இன்னொரு சொல்யூஷன் என்ன பெஸ்ட்டாக பாசிபிள் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ராக்கெட் ஸ்டவ் அப்படின்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு நிறைய ஃபீட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ராக்கெட் ஸ்டவ் வாங்கலாம், சென்னையிலேயே அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லவே நேராக போய் பார்த்து வாங்கன்னு கிளம்பியாச்சு. நமக்கு இந்த மேனுஃபேக்சரர் முன்ன பின்ன தெரியாது. சரி ஆன்லைனில் பார்த்தும் நேராக போய் செக் பண்ணி வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போட்டுட்டு கூகுள் மேப்பையே நம்பி வீட்டிலேருந்து கிளம்பி இவ்வளோ தூரம் வந்தாச்சு. நாங்கள் போன இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் மால் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு 10 to 15 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் தான் காமிச்சிது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். மேப்பில் காமிச்ச லொக்கேஷனுக்கும் நாம் எக்ஸாக்டாக ரீச் பண்ண லொக்கேஷனுக்கும் கொஞ்சம் மீட்டர் வேரியேஷன் இருந்தது. பட் ஸ்டில் அங்கே சுற்றி ஒரு 2-3 பேர் இருந்ததுனால அவங்கக்கிட்ட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம். அவங்கக்கிட்ட கேட்டப்போ ஒரு கடையை நமக்கு காமிச்சாங்க. அவங்களோட ஹெல்ப் எடுத்துகிட்டு அந்த கடையை ரீச் பண்ணிட்டோம். பட் சேட்லி பார்த்திங்கன்னா அந்த கடை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தது. நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். பட் அங்கே ஒரு சின்ன அவுட்லெட் மாதிரி தான் இருந்தது. அங்கேயுமே பார்த்திங்கன்னா வெளியே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. அந்த ஸ்டிக்கரை பார்த்ததும் சரியான அப்செட். என்னென்னா இதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோம், கடைசியில் அங்கே பார்த்தீங்கன்னா வி ஆர் அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்படி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நேராக எங்களோட மேனுஃபேக்சரிங் பிரான்ச் மெயின் பிரான்ச்சோட யூனிட்டுக்கு வந்துடுங்க. இது உங்களோடது வந்து நாமக்கல்லில் இருக்குது. அங்கே வந்துடுங்க. அங்கேயுமே டோக்கன் சிஸ்டமில் தான் தரும். அதாவது ஃபஸ்ட்டு யார் ஆர்டர் கொடுத்துருவாங்களோ அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோக்கனில் ஃபர்தராக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி ஓகேப்பா நம்ம வேறு எதனா யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே வந்து கிளம்பியாச்சு. லைட்டாக ஒரு அப்செட் மூமெண்ட்டோடு தான் வந்தோம். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் எண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு. பட் இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து அப்படியே மெதுவாக வெளியே வந்ததும் ஒரு டீ கடையில் வண்டி நிப்பாட்டி ஆளுக்கு ஒரு டீ, நாட் எக்ஸாக்ட்லி டீ, நாங்கள் காஃபி குடித்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து ஏதோ ஃபில்ட்ரு காஃபி ஸ்பெஷல்னு போட்டிருந்தாங்க அந்த யூனிட்லேருந்து வெளியே வர வழியிலேயே. அப்படியே வண்டி நிப்பாட்டி ஆளுக்கு ஒரு ஃபில்ட்ரு காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு அங்கேயே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த கரண்ட் கேஸ் அண்ட் சிலிண்டர் தட்டுப்பாடு இஷ்யூஸை எப்படிலாம் ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க, இது எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க, அண்ட் இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இந்த வீடியோ எடுத்தே வந்து ஆல்மோஸ்ட் 2 months ஆகிடுச்சு. நடுவில் வந்து ஆனுவல் ஹாலிடேஸ்லாம் வந்து ஊருக்கு போயிட்டேன். என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா அங்கே வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ கிடையாது. வீட்டுக்கு
திரும்ப ஒரு சின்ன ஒர்க் இருந்ததுனால சென்னை வந்தாச்சு. அதனால தான் இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் 1, 2 ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். பார்க்குற நம்ம வியூவர்ஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னோடய ஹோப்பை விடவே இல்லை. இந்த வீடியோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 மந்த்ஸ் முன்னாடி எடுத்தது. இப்போ எக்ஸாக்டாக 2 மந்த்ஸ் கழிச்சிருச்சு. நான் இன்னொரு கேஸ் ஸ்டவ் ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 1 or 2 டேஸில் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் கிடச்சிதுன்னா நான் அதனோட முடிஞ்சால் அன்பாக்சிங் எடுக்கிறேன். இல்லைனா அதை யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய பர்சனல் ஃபீட்பேக்ஸ், ஜென்யூன் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோவை வந்து கண்டினியூஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கேருந்து சொல்லணும்னா நிஜமாலே கொஞ்சம் சோகத்தோடு தான் கிளம்பணும். என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கண்டிப்பாக கண்ணில் மாட்டிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஆறுமுகம் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்ற ஒரு சின்ன ரைட்டிங்ஸ் ஒரு காரில் பார்த்ததும் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துகிட்டு விட்டாச்சு. சரி, அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஜெயச்சந்திரன் போயிட்டு. நான் ரீசெண்ட் டேஸாக வந்து கிளாத்திங்ஸ்லாம் எடுக்கன்னா ஜெயச்சந்திரன் தான் ப்ரிஃபர் பண்ணுறது ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில். ஆர்எல்ஸ் கொஞ்சம் ஹையண்டாக போகணுன்னா மேக்ஸ் ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போய் எடுக்கிறது உண்டு. அதை விட காஸ்ட்லியாலாம் நான் அவ்வளோ எடுக்க மாட்டேன். ஸோ எவ்ரிடே யூஸ்ன்னு போகும்போது ஜெயச்சந்திரன் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். இந்த தடவை நான் எனக்காக போகல, ஊருக்கு போகிறதா ஒரு சின்ன பிளான். ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு குட்டி குட்டி ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டியது இருந்தது. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அந்த வேலை தான் முடியல, அட்லீஸ்ட் இந்த வேலையை தான் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம இப்போ ஜெயச்சந்திரன் போயிட்டுருக்கோம். இது வந்து பள்ளிக்கரணையில் இருக்க ஜெயச்சந்திரன். பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் நான் லாங் பேக் போயிருக்கேன், ஃப்ரீக்வெண்ட்டாலாம் போனதில்லை. ஸோ ரொம்ப நாள் கழித்து அகெயின் திஸ் இஸ் அ நாஸ்டாலஜிக் மூமெண்ட். என்னோடய பாட்டி இருக்கும்போதே நான் கூப்பிட்டு போயிருந்திருக்காங்க. ஷீ இஸ் நோ மோர் நவ். அங்கே போனதும் எனக்கு அவங்களோட நினைவுகள்லாம் நிறைய வந்தது. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது, கொஞ்சம் சேடாகவும் இருந்தது. என்ன நடந்தாலும் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து வேளச்சேரியிலேருந்து பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் போயிட்டுருக்கோம். வாங்க ஜெயச்சந்திரன் போகலாம். ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே ரூட்டை தான் பல முறை ட்ராவல் பண்ணுவீங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஒரு தடவையும் எனக்கு அந்த ரூட்டில் நிறைய விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணுவேன். காரில் போகும்போது ஒரு விஷயம், பைக்கில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போதுன்னு ஒரு தடவையும் ஒரு புது புது விஷயமாக நோட்டீஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன மாதிரியான்னு சொல்லுங்கள். அதாவது குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி வாவ் அப்படின்னு எக்ஸைட் ஆகிற பர்சன் நான். ஸோ நீங்களும் என்ன மாதிரி தான் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் பி ஹாப்பி டு நோ தட். குவாலிட்டியாக இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு இது நல்லா குவாலிட்டி இல்லை. இப்போ நான் டி நகரில் ஒரு தடவை போயிட்டு ஏன்டா அந்த கடைக்கு போனேன், எல்லாம் புக்கு போட்டு வச்சுருக்கான் அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஜெயச்சந்திரன்னா, அதுக்கப்புறம் தாம்பரம் ஜெயச்சந்திரன், இது இந்த லேடிஸ் வெஸ்டர்ன் வேர்லாம் பார்த்தோன்னா மோரோவர் இப்போ இந்த ட்ரெண்ட்ஸு மேக்ஸில் கொடுக்குற அளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 80% குவாலிட்டியில் கொடுக்குறா. ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் அப்படியே ஜெயச்சந்திரன் பக்கம் வந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் சன்செட் டைம், சூப்பரான ஒரு சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே ஒரு ட்ரைவ் எடுத்து ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை ரீச் ஆயாச்சு. இங்கே போய் நம்ம வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு அப்படியே உள்ளே போய் நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். வாங்க போகலாம்.
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நைட்டீஸ். அ லேடி கேன் நெவர் லிவ் வித்வுட் நைட்டின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நைட்டி இஸ் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அவுட்ஃபிட் யூ கேன் வியர் வென் யூர் அட் ஹோம். ஸோ இப்போ வந்து நான் வீட்டில் இருக்கவங்களுக்காக ஒரு 2 நைட்டி வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் இது. அழுக்கு தெரியாமல் கொஞ்சம் பார்க்க டீசெண்டாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மினிமல் பிரிண்ட்ஸில் 2 நைட்டி எடுத்தாச்சு. அங்கேருந்து அப்படியே வந்து ஃபர்தராக வேறு ஏதாவது வாங்க முடியுதா, எனக்கு வந்து எப்படின்னா பிடிக்கணும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். சும்மா அப்படியே போய் ரேண்டமாக எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்தால் எனக்கு செட் ஆகாது. ஸோ மனசுக்கும் பிடிக்கணும், ஸ்டைலிஷாகவும் இருக்கணும், அண்ட் அட் த சேம் டைம் கம்ஃபியாகவும் இருக்கணும். இதுதான் என்னோடய ப்ரிஃபரன்ஸ். ஸோ அப்படியே கீழே வந்து லேடிஸ் அவுட்ஃபிட் செக்ஷனில் என்னென்னலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 பார்த்துட்டே அப்படியே வந்துட்டுருந்தோம். இந்த ஃப்ரில்ட் ஃப்ராக்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய அகெயின் சைல்ட்ஹுட் டேஸை ரிமைண்ட் பண்ணோம். குழந்தையாக இருக்கும்போது அழகாக அதை போட்டு ஜாலியாக சுற்றி விளையாடி அந்த மெமரிஸ்லாம் இருக்குது. ஸோ எப்போ நான் திரும்பி அந்த ஃப்ரில் ஃப்ராக்ஸ் பார்த்தாலும் அதை போய் சும்மா தொட்டாச்சு பார்த்துட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் பார்த்த ஒரு மொமெண்ட் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் கலெக்ஷன்ஸும் ஒரு 2-3 சாரீஸ் பார்த்துட்ருந்தேன். இப்போலாம் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நியூ கலெக்ஷன், ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. பட் ஸ்டில் அந்த பர்சனலாக டச் பண்ணி ஃபீல் பண்ணுறதுன்றது இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி தான் வந்து இது வந்து ஒரு கட்டான் சில்க் சாரீ. கலர் காம்போ நல்லா இருந்தது. இதை நான் ஆன்லைன்லேயுமே நிறைய பார்த்துருந்தேன். அதை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்கேஸ் எனக்கு வந்து அகெயின் நான் சொன்ன மாதிரி அது கம்ஃபியாக இருக்குன்ற மாதிரி தான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலான்ற ஒரு பிளானில் தான். நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் இருந்தது. 1 by 1 அப்படியே பார்த்துட்ருக்கோம். செக் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். நான் சாரீஸ் எதுவும் பெருசாக எடுக்கல, ஏன்னா எனக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்ற மூடு இல்லை. சரி அப்படியே வெளியே வந்ததும் அந்த ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அழகாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்தது. நாட் ஆன் ஆல் சைட்ஸ், ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் சூப்பராக இருந்தது. அது அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு திரும்ப பைக்கிட்ட வந்தாச்சு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஜெயச்சந்திரன்லேருந்து அப்படியே நம்ம இப்போது வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நான் ஒரு சின்ன விஷயத்த இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். என்னென்னா, நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருப்போம். இது இப்படி தான் போகணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கும். பட் இட் இஸ் நாட் தட் எல்லா நேரமும் நம்ம பிளான் பண்ணுற எல்லா விஷயமும் எக்ஸாக்டாக சேமாக அமையணுன்றது அவசியமே கிடையாது. எனக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஸோ உங்கள் லைஃப்லையும் இன்கேஸ் நீங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி அது நடக்கலைன்னா கண்டிப்பாக டவுன் ஆகிடாதீங்க. காட் ஹேஸ் ஆல்வேஸ் காட் அ பெட்டர் பிளான். நம்ம கையை விட்டு ஒன்று போகுது, நம்ம பிளான் பண்ண ஒன்று வந்து நம்ம பிளான் பண்ணி நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அதை விட பெஸ்ட்டாக ஒன்று நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குன்றது தான் அர்த்தம். நான் என்னோடய லைஃப்பில் பர்சனலாக இதை வந்து நிறைய விஷயத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் பிளான் படி போகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்செட்டாகவோ டவுனாக ஃபீல் ஆகாதீங்க. யூ ஹவ் காட் பெட்டர் திங்ஸ் வெயிட்டிங் அஹெட் ஃபார் யூ. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு கீப் வாக்கிங் ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் யுவர் கோல். ஆல்வேஸ் great things await the person who keeps working for it. அண்ட் இந்த ரூட் எத்தனை பேர் க்ராஸ் பண்ணி போயிருக்கீங்க, இது எந்த இடம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஊருக்கு போகும்போதெல்லாம் இந்த வழியாக தான் க்ராஸ் பண்ணி போவேன். கலர் கலராக லைட்ஸ் அப்பப்போ சீசனெல்லாம் மாற்றி வைப்போம், ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஸ்பாட் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன் பிட்வீன் இப்போ நம்ம போரூரில் இருக்கோம். இதுதான் போரூரோட நியூலி இன் ப்ராக்ரஸ் மெட்ரோ. சென்னையில் இப்போ மெட்ரோ வந்து ரொம்ப காமனாக இருக்குது. பட் போரூரில் இப்போ தான் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஐம் ஸோ ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா மெட்ரோன்றது கம்யூட்டன்ஸ்க்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஏசி ஃபெசிலிட்டியோடு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு தான் சொன்னோம். மச் அப்ரிஷியேட்டட். அந்த வகையில் போரூரும் வந்து இன் ப்ராக்ரஸில் இருக்குது. சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட்.
நீங்கள் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள், அதுவும் சென்னையில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வீட்டுக்கு வந்தாச்சு. மேடம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ நம்ம வந்து சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். நைட்டு டின்னர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பிஃபோர் தட் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம வந்து நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்க்கு போக போகிறோம். நான் அந்த இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை. ஸோ ஒரு ஃபுல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், அங்கே என்ன பார்க்க போகிறோம், என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்ட்டு தான் நாளைக்கு போகிற ட்ரிப்புக்கு இன்றைக்கே நம்ம ரெடி ஆகிறோம். ஏன்னா இன்றைக்கி நைட்டே நம்ம வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் நாளைக்கு ஏர்லி மார்னிங் அங்கே ரீச் ஆகிட்டு என்னென்னலாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சப்பாத்தி ஓகே, அது என்னது? இட்லி? இட்லி இல்லை, நைட்டு நம்ம போகும்போது இல்லை நாளைக்கு வந்து ஏதாவது பசிச்சதுன்னா சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வேர்க்கடலை வேக வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் தண்ணி கம்மியாக வைக்கணும். வேர்க்கடலைக்கு வந்து இவ்வளோ தண்ணி வைக்கக்கூடாது. இல்லை நீங்கள் ஒன்றும் சோறு வேக வைக்கல, இதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கியா? மெமரி வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மெமரி வேஸ்ட் ஆனால் பார்த்துக்கலாம். ஓகே, கட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். சரியா? அது எல்லாத்தையும் இப்போ நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வச்சு நல்லா மசாலாலாம் அரைச்சி போட்டு சூப்பராக ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இந்த நார்த் இண்டியன்ஸ் சாப்பிடுவாங்கல்ல, சப்ஜின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்மக்கிட்ட இப்போ நம்ம தோப்பில் என்ன பஜ்ஜி? வங்கி சப்ஜி நான் பஜ்ஜின்னு காதிக்கிறேன். ஸோ பார்த்து சப்பாத்தி கோச்சிங் வெளியே போகுது. நைட்டு டைம் என்ன ஆகுது? 10 மணி ஆகுது. இப்போ போய் சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தா அது கோச்சிக்காம என்ன பண்ணும்? நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் லேட் ஆச்சுன்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும் கேஸ் ஸ்டவ்க்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது, கேஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நம்மளுமே சரி வேறு ஏதாவது ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ராக்கெட் ஸ்டவ் வாங்கலான்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி நேராக போயிட்டு வரும்போது அங்கே எதுவுமே நம்மளால் வாங்க முடியல. அங்கே என்ன நடந்தது, என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை நான் இன்னொரு வீடியோவை போஸ்ட் பண்ணேன், அதை மிஸ் பண்ணாமல் செக் பண்ணாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் நம்ம வெளியே போயிட்டு வந்ததுனால தான் இப்போ நம்ம கிளம்புறதுக்குமே லேட் ஆகுது. 10 o'clock டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன பிளான்னா, டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு பஸ்ஸில் தான் போக போகிறோம், ஹாஃப் த வே பஸ்ஸு. அப்புறம் அங்கே போய்ட்டு நம்ம வண்டி பார்க் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்துகிட்டு ஃபர்தராக நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படி என்ன இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம்? இவ்வளோ சர்ப்ரைஸாக வச்சுருக்கீங்க. அது தெரியணும்னா வெயிட் பண்ணி நாளைக்கு வரக்கூட வீடியோவை செக் பண்ணாதான் நல்லாயிருக்கும். உடனே ரிவீல் பண்ணிட்டா நல்லா இருக்காதுல்ல. ஸோ இது வந்து ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படிங்களா? ஸோ நாளைக்கு எல்லாருக்கும் தெரியும், நாளைக்கு பங்குனி உத்திரம். கரெக்டாக? கரெக்டு தான். நாளைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிட்டு நாளான்னைக்கு ஈவினிங், அதாவது செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிட்டு புதன்கிழமை ஈவினிங் வரைக்கும் இருக்குது. புதன்கிழமை தான் வந்து நீ பேசி எதுக்கு ஸ்டாப் பண்ணுற? நீ தானே அப்படி கை காமிச்ச. இது கேமரா. ஓகே, சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சா? டின்னர் இப்போ கிடைக்குமா? இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுமா? கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா மீதி இருக்க சப்பாத்திலாம் மொத்தமாக போட்டு எடுத்துட்டு பசிச்சா இப்போ சாப்பிட்லாம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டதுனால இப்போ எனக்கு பசிக்கல. ஸோ நான் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இப்படி என்ன சாப்பிட்டீங்க? சொல்ல முடியாதுங்களா? சரி, ஓகே. இல்லை, பக்கத்தில் தழை செடி கொடிலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டீங்களோன்னு நினச்சிட்டேன். அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்குள்ள சும்மா டெக்கரேட்டிவ்ஸ். ஆக்சுவலாக நம்ம நாளைக்கு எங்கே தான் போக போகிறோன்றத ரிவீல் பண்ணிட்டீங்களா? இல்லை, அதுதான் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக சர்ப்ரைஸாக கொடுக்கலாம். ஏன்னா எனக்குமே வந்து இது ரொம்ப சஸ்பென்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ் கலந்த ஒரு ட்ரிப்பாக இருக்க போகுது, ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால. ஸோ வியூவர்ஸ்க்கும் அது கண்டினியூ ஆகணும்னு நான் விருப்பப்படுறதுனால இப்போ நான் ரிவீல் பண்ணல. பட் அப்கமிங் வீடியோஸை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அது ஆல்சோ என்ன அது அப்படின்னு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ நடுவூர்லேருந்து விளாக் கண்டினியூ பண்ணுறோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:09 ஆகுது, மிட் நைட். பஸ் எதாவது கிடைக்குமான்னு பார்க்க போயிட்டுருக்கோம்.
நடுவில் பார்த்தீங்கன்னா vlog கொஞ்சம் ஸ்டாப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா ஏரியா லோக்கல் பசங்க கொஞ்சம் டாகிஸ்லாம் நம்ம பார்த்து குலைக்க ஆரம்பிச்சதுனால நம்ம லைட்டாக ஜெர்க் ஆகிட்டோம். அதனால் சேஃப்டி பர்பஸ் ஒன்றும் இல்லை, நம்ம இனத்தை சார்ந்தவங்க வேறு வந்து தங்கமாக நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன நினச்சாலும் நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் இல்லையா, ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதான் மெயின் ரோடு. ஏதாவது பஸ்ஸு இங்கேயே கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து வெளியூர் போகிற பஸ்லாம் மோஸ்ட்லி ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு ஏதாவது நிற்கிறாங்களா பார்க்கணும், இல்லைன்னா மெயின் பஸ் ஸ்டாப் போய் தான் பஸ் ஏறி போகணும். ஹாய் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள். நீ கை காமிக்க பார்த்தா சேட்லி பார்த்தீங்கன்னா நியர்லி 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணியும் நமக்கு பஸ் கிடைக்கவே இல்லை. அன்டைமில் இப்படி கிளம்பி வந்து தப்போன்னு தோணுது. பட் ஸ்டில் ஹோப் விடாமல் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் ஏதாவது பஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. நம்ம ட்ரிப் ஃபர்தராக எப்படி போகுது, நம்ம எங்கே போகிறோன்றது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் கொடுங்க. ஐ வில் பி ரியலி ஹாப்பி அபவுட் இட். இன்னொரு வீடியோ அண்ட் இந்த வீடியோட கண்டினியூஷன் தான் நெக்ஸ்ட் வீடியோ இருக்க போது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.